வெல்கம் டு நடந்தது என்ன கோ-பிரசன்டட் பை பதஞ்சலி கேஷ்காந்தி. நான் விக்ரம். காலையில் எழுந்த உடனே நம்ம லேடிஸ்லாம் உன் குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும், ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்க்கு அனுப்பணும்னு ஒரே பரபரப்பாக இருப்பாங்க. அந்த பரபரப்பான ஒரு காலை பொழுதுலையும் டிவி அந்த பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கும். ரொம்ப கூர்ந்து ஒரு விஷயத்தை கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்படி என்ன தான் ஓடுதுன்னு பார்த்தா சித்த மருத்துவம் சார்ந்த ப்ரோக்ராம்ஸ் ஓடிக்கிட்டு இருக்கும். இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, இந்த இங்கிலீஷ் மெடிசன்ஸில் பொதுவாக சொல்லப்படக்கூடிய இந்த சைடு எஃபெக்ட்ஸ், அது வெளிப்படையாகவே நிறைய டாக்டர்ஸும் சொல்கிறாங்க. ஆனால் இந்த சைடு எஃபெக்ட்ஸ் எதுவுமே இல்லாமல் முழுக்க முழுக்க நேச்சுரலான ஒரு ட்ரீட்மெண்ட் அப்படின்னு தான் சித்த மருத்துவம் ப்ரொமோட் பண்ணப்படுது. அதுதான் சித்த மருத்துவத்து மேலே நம்ம இத்தனை வருஷமாக வச்சுருக்கக்கூடிய நம்பிக்கைக்கும் காரணமாக இருக்குது. இப்படி இருக்கும்போது தென்காசியிலேருந்து ஒரு ஷாக்கிங்கான ஒரு நியூஸ் வந்திருக்கு. துக்க வீடுகளை மேலும் சோகத்தில் ஆழ்த்தி விடுகிறது குழந்தைகளின் விளையாட்டு. ரசிக்கவும் முடியாது, அதட்டி ஓரிடத்தில் உட்கார வைக்கவும் முடியாது. அது மாதிரியான 10 வயசு கூட தாண்டாத 4 பிஞ்சு குழந்தைங்க இங்கேயும் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அப்பாக்களை பறிகொடுத்து விட்டு அது பற்றி எதுவுமே தெரியாம அப்பாக்கள் வாங்கி கொடுத்த புது சைக்கிளோட விளையாடிக்கிட்டே இருக்காங்க. அவங்கள அணைச்சி வச்சு ஆறுதல் சொல்ல முடியாத துக்கத்தோட ஊரே சோகத்தில் மூழ்கி கிடக்கிறது. தென்காசிக்கும் செங்கோட்டைக்கும் பக்கத்தில் இருக்கு இந்த அழகப்பபுரம் கிராமம். ஊர் முழுவதும் சொந்தக்காரங்களா நிறைஞ்சி இருக்காங்க. சில நாட்களுக்கு முன் அதிர்ச்சியாய் நிகழ்ந்துவிட்ட 4 சம்சாரிகளின் மரணம் கண்டு உறைந்து போய் கிடக்கிறது அழகப்பபுர கிராமம். பாலசுப்ரமணியன், இருளாண்டி நெருக்கமான சொந்தக்காரங்க. சொந்தம் தாண்டி 2 பேருக்கும் நிறைய ஒற்றுமை. 2 பேருமே கண்டெய்னர் லாரி ஓட்டும் டிரைவர்கள். பக்கத்திலேயே ஒன்று போல கட்டி வைத்திருக்கும் வீடுகள். ஒரே ஏஜ் குரூப்பை சார்ந்த 2 ஆண் பிள்ளைகள்னு நிறைய ஒற்றுமை. பல வகைகளில் ஒன்று போல் இருந்த இருவருக்கும் மரணமும் ஒரே நாளில் நிகழ்ந்து போனது. தென்காசி மலையான் தெருவைச் சேர்ந்தவர் முத்துப்பாண்டி. ஒரு பையன், 2 பெண் பிள்ளைகள்னு 3 பசங்களுக்கு அப்பா. இவரும் லாரி டிரைவரா, பொறுப்பான குடும்ப தலைவரா இருந்தவர் தான். சில வருஷங்களுக்கு முன் மெல்ல மெல்ல ஆன்மீகவாதியா மாறி இருக்கிறார் முத்துப்பாண்டியன். அம்மன் பக்தராய் சிறு கோயில் அமைத்து முத்துப்பாண்டி பூஜை செய்து வந்திருக்கிறார். அங்கு வைத்திருந்த சிலை திருட்டு சிலை என புகார் வந்ததாய் சொல்லப்படுகிறது. அதன் பின் ஒரு நாட்டு மருத்துவராய் தன்னை மாற்றிக்கொள்ள தொடங்கி இருக்கிறார் முத்துப்பாண்டி. சில இடங்களில் மருந்து வைத்தியெல்லாம் படித்து கொஞ்சம் கொஞ்சமாக மருந்து கொடுத்தாங்க. அவருக்கு கொஞ்சம் பேர் வந்தது. சுற்றி இருக்க கிராமங்களுக்கு போவார். காலையில் போவார், சாயந்தரம் போவார், மதியம் போவார். அங்கே இருக்க ஆட்கள், தெரிஞ்ச ஆட்கள்கிட்ட நான் இந்த மாதிரி வைத்தியர், நான் இந்த மருந்து கொடுக்க, இந்த மாதிரி செய்யணும்னா அவங்களும் வாங்கி சாப்பிடுவாங்க. கொஞ்சம் குணமடைஞ்சிருக்காங்க. அதிகமான மூலிகைகள் நிறைந்து கிடக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையடிவாரத்தில்தான் அதிகமான சித்த வைத்தியர்கள் தோன்றியிருக்கின்றனர். சமீப காலமாய் இங்குதான் பல போலி சித்த மருத்துவர்களும் களம் இறங்கி உள்ளனர். மலையடிவாரத்தின் நெருக்கத்தில் இருந்த முத்துப்பாண்டியும் சிலரிடம் கேட்டு வைத்துக் கொண்ட குறிப்புகளுடன் சித்த மருத்துவராய் அவதாரம் எடுத்திருக்கிறார். மூட்டுவலி, கைவலி, கால்வலின்னு சிலருக்கு சுளுக்கு தடவ ஆரம்பித்திருக்கிறார் முத்துப்பாண்டி.